நடிகர் அஜித். அதாவது இவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை கொஞ்சம் தள்ளியே தான் வச்சுருப்பார். தமிழ் சினிமாவில் தான் நடிப்பார். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா பற்றின எந்த விழாவுக்கும் அவர் வரமாட்டார். குறிப்பாக அவர் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கோ ட்ரெய்லர் லான்ச்சுக்கோ ப்ரெஸ் மீட்டுக்கோ வரவே மாட்டார். இதுதான் அஜித்தோட கேரக்டர். ஸோ தமிழ் சினிமாவை தள்ளி வச்சது ஓகே, ஆனால் தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான டெக்னீஷியன்ஸ் நடிகர்கள் கூட இவருக்கு தெரியலையா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் தொடர்ந்து இவரை பற்றின செய்திகள் வந்துட்டு இருக்குது. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இயக்குனர் நெல்சனும் நடிகர் கவினும் பார்த்தீங்கன்னா அஜித்தை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணிக்காங்க. ஆனால் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்து ஒரு 10 செகண்டு கூட பேசலையாம். ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாராம். ஸோ அதை கூட மன்னிச்சிடலாம். ஏன்னா அவருக்கு ஃப்ளைட்டுக்கு நேரமாக இருக்கும், அல்லது ஃப்ளைட்டு முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ஏதாவது அவசரத்துக்காக கிளம்பியிருப்பார். ஸோ நின்று அங்கே அளவலாக வாய்ப்பு இல்லை. ஆனால் இதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணனுக்கு நடந்திருக்கு. சந்தோஷ் நாராயணனை பார்த்து உடனே அஜித்தும் பார்த்துருக்காரு. உடனே சந்தோஷம் கை கொடுத்து அஜித்திட்ட பேசியிருக்காரு. அவர் மியூசிக்லாம் பண்ணுவேன் அப்படி சொல்லியிருக்காரு. அதற்கு அஜித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்ககிட்ட பேசும்போதே தெரியுது நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக வருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்தா சந்தோஷ் நாராயணனுக்கு பயங்கர ஷாக்காம். பக்கத்தில் இருந்த சந்தோஷ் நாராயணனோட மனைவி அஜித்தை இவர் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் பெரிய மியூசிக் டைரக்டர் தான் அப்படி சொல்லி நிறைய படங்களை சொல்லியிருக்காங்க. அதை பார்த்த அஜித் அவர்கள் ரொம்பவே ஷாக் ஆகி மன்னிப்பு கேட்டாராம். இந்த விஷயத்த சந்தோஷ் நாராயணன் பார்த்தீங்கன்னா அவருடைய ட்விட்டர் தளத்தில் சொல்லியிருக்காரு. அஜித் அவர்கள் எங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டார், எவ்வளோ எளிமையாக இருக்கார் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சாமானியனோட கேள்வி என்னவா இருக்குன்னா, சந்தோஷ் நாராயணன் ஒரு மியூசிக் டைரக்டர்னே எப்படி அஜித் தெரியாமல் போச்சு? ஒரு வேளை பார்த்தீங்கன்னா அவரை பார்த்துருக்க கூட தேவையில்லை, அவர் ஃபேஸ் கூட காட்டாமல் தேவையில்லை. பட் சந்தோஷ் நாராயணன் பேர் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் பிரபலமான ஒரு மியூசிக் டைரக்டர். சரி, அஜித்துக்கு எப்படி தெரியாமல் போச்சு அப்படிங்கிற லாஜிக் எப்படின்னா அது சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா சந்தோஷ் நாராயணன் வெறும் அட்டகத்தி மெட்ராஸ் இதுக்கு மட்டும் மியூசிக் போடல, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினா நடித்த கபாலி படத்துக்கும் அவர் தான் மியூசிக்கு. சாங்ஸ் எல்லாம் எப்படி தெருக்கி விட்டுருப்பா நமக்கு தெரியும். நெருப்புடா சாங் அவ்வளோ பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் காலா படத்துக்கும் அவர் தான் மியூசிக்கு. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல. இவருடைய நெருங்கிய நண்பரும் தொழில் எதிரியுமான விஜயோட பைரவா படத்துக்கும் சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணிக்காரு. ஸோ கண்டிப்பாக மற்ற படங்கள்லாம் கூட அஜித்துக்கு சந்தோஷ் நாராயணன் பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ரஜினியோட 2 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். விஜயோட ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக சந்தோஷ் நாராயணன் தெரிஞ்சிருக்கும். எப்படி அவர் மறந்தார் அப்படிங்கிறதான் எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அஜித் அவர்கள் இதை தற்செயலாக உண்மையிலே மறந்துட்டாரா, இல்லை அவர் பில்டப் பண்ணுறதுக்காக அவர் தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டாரா அப்படின்னு ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.